நாம் தமிழ் நேயர்களே, செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தினத்தந்தி தினமலரில் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்க முக்கிய செய்திகளை முதல்ல பார்த்துருவோம். தினத்தந்தியில் கல்வி மையம் ஆஸ்பத்திரி வளாகத்தில் நுழைவதை தடுக்க வேலி கட்டாயம், பொது இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை காப்பகத்தில் அடையுங்கள், மாநில அரசுகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டு 2 மாதம் கெடுன்னு போட்டிருக்காங்க. நாடு முழுவதும் கல்வி மையங்கள் ஆஸ்பத்திரி வளாகங்கள் நாய்கள் நுழைவதை தடுக்க வேலி வேண்டும், பொது இடங்களில் சுற்றித் திரியும் நாய்களை 2 மாதத்துக்குள் பிடித்து காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதுதான் ஒரு முக்கிய செய்தியாக ஃப்ரண்ட் பேஜில் இடம்பெற்றிருக்கு. தினமலர்லேயே அதே தான் இடம்பெற்றிருக்கு. வேலி போடுங்கள், ரயில் நிலையங்கள் உட்பட மக்கள் கூடும் இடங்களில் நாய் வராமல் தடுக்க வேலி போடுங்கள் அப்படிங்கிற நியூஸ் தான் இதுலேயும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக தினமலரில் வந்தே மாதரம் என்போம், பாரத தாயை வணங்குவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுதந்திர போராட்டத்தின் ஆன்மா என்று கூறப்படும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவில் நினைவு தலை மற்றும் சிறப்பு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டாருங்கிறது முக்கிய செய்தி. இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்க முக்கியமான செய்திகளாக இருக்குது. திமுகவை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, ஒழித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு கனவு பலிக்காது, முதல்வர் ஸ்டாலின் ஆவேசம்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் கனவெல்லாம் நிச்சயம் பலிக்காது, எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாதுங்கிற ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் ஆவேசமாக பேசியிருக்காரு. அது ஒரு முக்கிய நியூஸாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா சிறப்பு நாணயம், அது ஒரு நியூஸாக இடம்பெற்றிருக்கு. தினமலரில் முதல் பேஜ்லேயே வந்திருக்கு. கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து, 71வது பிறந்த நாளில் திரையுலகினரும் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் பரிமாறிக்கொண்டனர். நேற்று கமலஹாசன் அவர்களுக்கு 71வது பிறந்த நாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு. திரையுலகினர் மட்டும் இல்லை, அரசியல் தலைவர்களும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. டிஆர்பி ராஜா, கனிமொழி போன்ற அரசியல் தலைவர்களும், குஷ்பு, பிரபு, ஸ்ரீதேவி பிரசாத் போன்ற திரைத்துறை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நேற்று சென்னையே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தண்டையார்பேட்டையில் நடந்திருக்கு. மாநகராட்சி லாரி சக்கரத்தில் சிக்கி 3ஆம் வகுப்பு மாணவி பலி, லாரி கண்ணாடியை அடித்து நிறுத்திய பொதுமக்கள். சென்னை மாநகராட்சி குப்பை லாரி சக்கரத்தில் சிக்கி 3ஆம் வகுப்பு மாணவி தலை நசுங்கி பரிதாபமாக இருந்தார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லாரி கண்ணாடியை அடித்து நொறுக்கினர்னு ஒரு நியூஸ் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது தேர்தல்களை ஒட்டுமொத்தமாக திருடுகிறார் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி கடும் தாக்கு. ஏற்கனவே மகாதேவ்புரா சட்டமன்றத்தில் தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக சொல்லியிருந்தார். இந்நிலையில் ஹரியானாவில் நடந்த ஓட்டு திருட்டை பற்றி அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தார். ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்றுதான் அரசியல் சாசனம் கூறுகிறது, ஆனால் ஹரியானாவிலோ அந்த நிலை இல்லை என்பதுதான் அம்பலமாகி இருக்கிறது. தேர்தல்களை ஒட்டுமொத்தமாக திருடுகிறார் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி கடும் தாக்கு. ஏற்கனவே மகாதேவ்புரா சட்டசபையில் தேர்தல் ஓட்டுகளை திருடினதா ராகுல் காந்தி குற்றம் சாட்டு தெரிவிச்சிருந்தார். இன்னைக்கு ஹரியானாவில் நடந்த ஓட்டு திருத்தத்தை பற்றி அம்பலப்படுத்தினதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்று தான் அரசியல் சாசனம் கூறுகிறது, ஆனால் ஹரியானாவிலும் அந்த நிலை இல்லை என்பதுதான் அம்பலமாகி இருக்கிறது. அங்கு ஒருவருக்கு பல வாக்குகள் உள்ளன. பிரேசில் பெண் வாக்களிக்கிறார். ஒரு வாக்குச்சாவடியில் 200 புகைப்படங்களை கொண்ட ஒரு பெண் இருக்கிறார். இது போன்ற ஏராளமான முறைகேடுகள் நடந்துள்ளன ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. இந்தியாவுக்கு அடுத்த ஆண்டு வருகிறார் ட்ரம்ப். இந்தியா அமெரிக்கா இடையே நீடித்து வரும் உறவு சிக்கலுக்கு மத்தியில் ஜனாதிபதி ட்ரம்ப் அடுத்த ஆண்டு இந்தியா வர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்து விளையாட்டுச் செய்திகள் பகுதியில் இந்திய அணி வீராங்கனைகளுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு. மகளிர் உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றிருந்த நிலையில் அவங்க சொந்த ஊரில் உற்சாகமாக வரவேற்றிருந்த இது புகைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்கு. 20 ஓவர் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக. ஏற்கனவே 5 T20 கொண்ட தொடரில் 2-1 இந்தியா முன்னிலையில் இருக்குது. இன்றைக்கி வெற்றி பெற்றால் இந்த தொடரை இந்தியா கைப்பற்றுன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. குளியல் அறையில் கேமரா வைத்த விவகாரம், முக்கிய குற்றவாளி டெல்லியில் சுற்றி வளைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐஃபோன் உதிரிபாக தயாரிக்கிற இடத்துல ஒரு பெண்கள் குளிக்கிற அறையில் கேமரா வச்சிருக்கிற ஒரு செய்தி தான் ஒரு வாரமாக வைரலாக போயிட்டு இருந்தது. இந்நிலையில் டெல்லியில் குற்றவாளி சுற்றி வளைப்புன்னு ஒரு செய்தி வைரலாக இருக்குது. இதில் மதிமுகவுக்கு துரோகம் இழைத்த பன்னீர் அதற்கான பலனை இன்று அனுபவிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் செய்த தவறுக்கு தற்போது பலன் அனுபவித்து வருகிறார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். அஜித்தை சீண்டிய ஆதவ் அர்ஜுனா பொதுக்குழு பேச்சால் சலசலப்பு. கரூர் விவகாரத்தில் தனிநபர் மட்டும் காரணம் கிடையாது, கூட்டத்தை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அஜித் சொல்லியிருந்தார். அது திருப்பி ஏற்பட்டு அது செய்திகள் வேறு மாதிரி போயிடுச்சு. விஜய்க்கு நான் நல்லதே நினைக்கிறேன்னு அஜித் சொல்லியிருந்தா கூட தாவேக சிறப்பு பொதுக்குழுவில் பேசிய ஆதவ் அர்ஜுனா ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்கள் இது போன்று விஜய்க்கு எதிராக கருத்து சொல்ல கிளம்பினோன்னு அஜித்தை மறைமுகமாக வசைபாடி இருக்கிற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்தது மதிமுக துரோகம் இழைத்த பன்னீர் அதற்கான பலனை இன்று அனுபவிக்கிறார். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் செய்த தவறுக்காக தற்போது
பலன் அனுபவித்து வருகிறார் என மதிமுக செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்கார் பன்னீர்செல்வம் மேலே. அதிமுக ஒன்றிணைய மோடி அமித்ஷா விருப்பம் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்லியிருக்க ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. உலக செய்திகள் பகுதியில் இந்தியாவிலிருந்து வந்த அழைப்பு தான் ஷேக் ஹசீனாவின் உயிரை காப்பாற்றியதுன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. வங்கதேச மாணவர் போராட்டத்தின் பொழுது அவங்க இந்தியாவுக்கு தப்பி வந்திருந்தாங்க. அந்த ஒரு அழைப்பு தான் வந்து என்னை காப்பாற்றுச்சு, இந்தியாவிலிருந்து வந்த அழைப்பு அப்படின்ட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்குமாறு என்னை களம் இறக்கியது பாஜக தான். திரைமறைவில் நடந்ததை சொல்கிறார் செங்கோட்டையன். ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு. என்னை டில்லிக்கு அழைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்க சொன்னது பாஜக தான் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்குமாறு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடுவித்திருந்த நிலையில் மேலும் டில்லி சென்று பாஜக மூத்த தலைவர்களையும் சந்தித்தார். பின்னர் சசிகலா, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ஆகியோரை சந்தித்ததால் அதிமுகவிலிருந்து அவரை கட்சியில் நீக்கியிருந்தாங்க. இந்நிலையில் அதிமுகவை அவரை ஒன்றிணைக்க பாஜக தன்னை களம் இறக்கி விட்டதா அவரே சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து தினத்தந்தியிலும் தினமலர்லையும் வந்த முக்கியமான செய்திகளாக இருக்கு. இந்து தமிழ் திசையில் முதல் பகுதியிலேயே நாடு முழுவதும் பொது இடங்களில் திரியும் தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க உத்தரவு, கருத்தடை செய்து தடுப்பூசி போடுமாறும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் இடம்பெற்றிருக்க செய்தியாக இருக்குது. புதிய டிஜிபியை நியமிக்க விவகாரத்தில் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும், தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இது ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் பிறந்தநாள், வீட்டுக்கு சென்று முதல்வர் வாழ்த்து. இது ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. நேயர்களே, இன்றைக்கி தினசரி நாளில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.